அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷ நாட்கள் உண்டா, அதையும் பார்த்துருவோம். அடுத்தபடியாக கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறமாக பலன், இதை வரிசையாக பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது இந்த ஜூன் 8ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, புதன்கிழமையும் அஷ்டமி வர்றது புத அஷ்டமின்னு பேர். அன்றைக்கு சிவ வழிபாடு, பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஜூலை 9 வியாழக்கிழமை, அன்றைக்கி பொதுவான நாள் தான், ஒன்றும் பெரிய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. ஜூலை 10 வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் மதியத்துக்கு மேலே வருது. யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடு அன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஜூலை 11 சனிக்கிழமை, அன்றைக்கு பெருமாளுடைய கூர்ம ஜெயந்தி, கூர்ம அவதாரம் பெருமாள் எடுத்தால் நமக்கு தெரியும். ஆக அன்றைக்கு சந்தர்ப்பம் இருந்தால் மேக்சிமம் எல்லோரும் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுடைய வழிபாடு தரிசனம் பண்ணுறது, அவருடைய அவதாரத்தினுடைய பலனை நம்ம அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அன்றைக்கி இருக்குது. குறிப்பாக அன்றைக்கி தரிசனம் பண்ணும்போது நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினச்சிறவங்க, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் பெருமாளுடைய அனுகூலத்தால் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூர்ம ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது. ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்தம். எல்லா விதமான நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்வதற்கான நாள். ஜூலை 13 திங்கட்கிழமை போதாயன அமாவாசை. ஒரு குறிப்பிட்ட சாரார் போதாயன அமாவாசை கொண்டாடுறது உண்டு, அவர்களுக்கு அன்றைக்கி அமாவாசை. ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி அமாவாசை. அமாவாசை திதி நமக்கு தெரியும், பரிகாரத்துக்கு உகந்த நாள், முன்னோர்களுக்கு வழிபாடு, அவங்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய நாள், பிண்டம் படித்து வழிபாடு பண்ணக்கூடிய நாள். ஆக இந்த வாரத்தில் விசேஷ நாட்களை பார்த்தோம். இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் சூரியன் புதன், கடகராசியில் குரு, சிம்மராசியில் சுக்கிரன் கேது கோச்சாரத்தில் இருக்காங்க. ராகு கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் வழக்கம் போல் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் இந்த வாரம் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் கல்வி நல்லா இருக்கும் இந்த வாரம், எஜுகேஷன். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கார் புதன். ஆக என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. எஃபர்ட் கொடுங்க. எந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபீல்டில் முழு மூச்சாக நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அல்லது அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. அதே போல் எல்லா கிரகங்களும் நமக்கு கெடுபலன்களை செய்கிறதில்லை. நன்மை தீமை கலந்து தான் கிரகங்கள் நம்மளை இயக்கும், இதை மறந்துடாதீங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் வேலையில் நீங்கள் ஒரு பெரிய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதுக்காக ஜாப் இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய இடத்த சனி பகவான் பார்க்குறார், புதனும் பார்க்குறார். வேலையில் எஃபர்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். சனி பார்க்குறது, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அடக்கி வாசிங்க.
இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இதை தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்க பொறுமையாக இருங்க. பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரம் அவர்களால் உங்களுக்கு நன்மை. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். அப்படி இருந்தாலே முதல்ல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் அவரே 6ஆம் அதிபதி. 6ஆம் இடம்னா சர்வீஸ். அவர் 4ல் இருக்கார். 4ன்னா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலைகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான மனநிலை இல்லாத சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லோனு தான் அப்ளை பண்ணி இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, பெருசாக லாஸ் இல்லை. பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும். குறிப்பாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களாலும் நன்மை. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும். குறிப்பாக இது ஆனி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அடிக்கடி ட்ராவல் அல்லது எதிர்பாராத ட்ராவல், இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய இதில் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் வருமானங்கள் உங்களுக்கு கூடும். மினிமமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யூக வணிகங்களில். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும். அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசிக்குரியவர் புதன் உங்கள் ராசியில் இருக்கார், அவரோடு சூரியன் இருக்கார். இப்படி இருந்தாலே தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், எதையும் துணிஞ்சு செயல் பண்ணுங்கிற எண்ணம் வந்துடும். வர்றது வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுவீங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு கிரகம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் கிடைக்கும். யாரை பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களோட தொடர்பு எல்லைக்குள்ளே வருவாங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பெருசாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும்.
நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு, இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. வேலை மாற்றம்னா ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது உங்களுடைய ஜாப்லேயே இன்னும் சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாமல் டீம் மாறணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஜாபுக்காக வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. நண்பர்களை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முருகனையும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் உங்கள் ராசிக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி குரு இருக்கார். குரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை இந்த வாரமும் நடத்தி கொடுப்பார். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம், அவருடைய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வருமானங்கள் பரவாயில்ல, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுறதை அடக்கி வாசிங்க. புதிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. யாரையும் பெருசாக நம்பி இருக்காதிங்க. எல்லாரையோடையும் தொடர்பு கொள்வது, டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டர்லாம் வேண்டாம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். லேண்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்கள் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு இது வரைக்கும் டிலே மேரேஜ், திருமணம் ஆக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரமும் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறது, ஷூரிட்டி கொடுக்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி, அவருமே 6ஆம் இடத்தை பார்க்கறது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் வாங்கின சாரம் என்னமோ குரு 12ல் இருக்கிறது சிறப்பில்லை. நினச்ச காரியம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் உத்தரவாதம் இல்லை. நடந்தால் சந்தோஷம். இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய கம்பெனியில் இருக்கேன், இந்த ஃபீல்டிங்கே வேண்டாம். எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அடக்கி வாசிங்க. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் ஃபேக் பண்ணி நம்பி இருக்காதிங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். பெருசாக உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா நோய் குணமாகும். அது இல்லாமல் கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பட் இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை.
உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதை கொடுக்கும். அதே உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு, பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள். 8ல் சனி, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி வேண்டாம். இந்த காலங்களில் உங்களுக்கு இந்த வாரத்தில் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பும் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிரன், அவரும் கேதுவோடு இருக்கிறது. மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் எதிர்பாராத ட்ராவல், அதை உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும், எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதுலேயும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ஃபீல்டில் நல்லதொரு ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகளில் எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் ஃபெய்த்ஃபுல்லாக நம்பாதீங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் வாங்கின சாரம் குரு 11ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. 10ன்னா அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். 11ன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் பூர்த்தி ஆகும். ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் பெரிய க்ரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தேவையற்ற ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். அதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம். இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்குது. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு பெரிய என்டர்பிரனராக தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. பட் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், வருமானங்கள் உண்டு. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய கல்வி இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதே சமயத்தில் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. ஏதாவது வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்து ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கில்டு லேபர்ஸ் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியும் மகா கணபதியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது கூட இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்கன்னா சகோதரியாலும் நன்மை. எது எப்படி இருந்தாலும் இதுவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு.
கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பொருள் வரவு இருக்குது. எதுவும் இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார். பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சனினாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. வாழ்க்கையில் பிளான் பண்ணுங்கள். பிளானை வரிசையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். சோம்பேறித்தனம் இருக்கும், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனைகள், செயல்பாடுகள் இருக்கும். உழைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. அதனால் யூக வணிகங்கள், எனி ஸ்பெக்குலேஷன் இந்த வாரம் அடைக்கி வாசிங்க. எல்லாமே நம்ம விட்டதை பிடிக்கணும், லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வரதில் சின்ன சின்ன தடைகள். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தலத்தில் சனி, குரு 9ஆம் இடத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டுமே 6ம் 10ம் வேலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். வேலை தேடுறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள், கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணணுமோ உங்களுக்கு நன்மைகள் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு லாபம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. செவ்வாங்க இருக்கார். ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் இருக்காங்க அல்லது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சபை உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவானும் பார்க்குறாங்க. ராசியை பார்க்குறதுனால என்ன நன்மை? எதையும் சந்திக்கக்கூடிய மனநிலைகள், மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுவீங்க. செவ்வாயினாலே துணிவு, தன்னம்பிக்கை, வெற்றின்னு அர்த்தம். அவர் உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கான நன்மை. அதுலேயும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறது உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வேண்டாம். சனி 5ல் இருக்கிறது பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களை ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. எல்லாரோடைய மிங்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத வேலையில் கேளுங்க, ஒபை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அல்லது ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்பட்டு யூக வணிகங்களில் ஷேரு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கலந்து இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லாவே இருக்குது இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். மேரிட்டல் லைஃப்புமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது மன வாழ்க்கையில் இல்லை.
அடக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 2 நாளையும் பார்க்குறது சுமாரான பலன் தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்குறது எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து எந்த ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் தேடுதல் என்பதை பெரிய லெவலில் வைங்க. இந்த தேடுதல் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டே உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துக்கு போனது தான். அவர் அஷ்டம குருவாக இருந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். உயர்கல்வியில் தடை, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா அப்பாவுக்கு வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உருவாக்குறார். இந்த வாரத்தில் விவசாயத்தில் கவனமாக இருங்க. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் வேண்டாம். வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் இல்லை. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 9ல் இருக்கார். 9ஆம் இடம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது, அது இல்லாமல் மாற்றங்கள், ஏற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அதில் கவனம், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. உயர்கல்வியிலையுமே பிரேக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமாராக இருக்குது. நன்மையை காட்டிலும் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. கிரகங்கள் வலிமையானது. நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். அடக்கி வாசிங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. எல்லாரோடையும் ஒபே பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, மற்றவங்க சொல்கிறத மதிங்க. இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க. வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவையும் சனி பகவானையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ உங்களுக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றியை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சராசரி ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு, அரியர்ஸு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஹைக்கு இதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. இந்த வாரத்தில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இப்போதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அது ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு லேபர் கிடைப்பாங்க. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப்போட சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃபு ஓரளவுக்கு இந்த வாரம்
பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பொறுமை நிதானமாக இருங்க. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நம்முடைய பணம் நம்ம கண்ணு முன்னாடியே பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டில், வெளியூரில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் பின்னாடி அதிலிருந்து லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் சனி 2ல் புதனுடைய நட்சத்திரம். ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது? குரு 6ல் இருக்கார். வேலைவாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த வேலையை தக்க வைக்கிறது தான் ப்ராப்ளமே நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த ஜாபில் இருந்தாலும் வேலையில் கவனம். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், எனி அதர் ரெஃப்யூட்டராக இருக்கட்டும், எம்என்சியாக இருக்கட்டும், எதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனலில், கெரியரில் எஃபர்ட்டு கொடுங்க. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. வேலை ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுமாராக தான் இருக்குது. அடைக்கி வாசிங்க. யாரெல்லாம் லேண்ட் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லோன் போட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல புதன் அப்படி இருக்கிறது உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்லா ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் உண்டு. இந்த வாரத்தில் எல்லா விதமான யூக வணிகங்களும் கை கொடுக்கும். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைனில் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது? அடைக்கி வாசிங்க. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் நம்ம கைக்கு வரதெல்லாம் தடை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரை விட்டு பிரிவார். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வயசுக்கு மூத்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதுலேயும் இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டியை பவர் அதிகப்படுத்துங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும், சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருந்தீங்களோ குழந்தை உண்டு. குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவேன், ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனம். இந்த வாரம் உடம்புல நோய் இருந்தால் குணமாகும். கடன் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்பு. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரையின் அளவுகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஆர்ஓ, கிரீன் கார்டோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறாங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட் கைக்கு வரதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். கடுமையான போராட்டத்துக்கு இடையில் எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் இருக்குது. வீடு மாறணுங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த
வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட திருப்தியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்பில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸ், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். 2-3 பிஸ்னஸ் 2-3 இடத்துல வச்சுட்ருக்கேன், 2-3 ப்ராஜெக்ட் இருக்குங்கிறவங்க பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.